தெரியலையே. நீங்க வாரேன், நானும் வந்துட்டேன், நானும் கிளம்புறேன். சரி பார்ப்போம். சண்டே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருப்பாங்க, இங்கே பார்த்து வருவோம். சரி சொன்னா அப்படியே கேட்டேன். சரி சரி அப்படின்னு வரும் வரும் பார்ப்போம். மூங்கில என்ன கட்டினா கட்டிட்டு வராங்க. சரி வைக்கிறதே பார்ப்போம். நல்லா இருக்கியா? என்ன இருக்கு? பழைய மாதிரி படுத்துருக்கு. என்னப்பா என்னாச்சு? டவுட் தான் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப கஷ்டம். நீ கிடக்க நம்ம இல்ல நம்மள மார்க்கிங் சார் மார்க்கிங் சார் கூட்டிட்டு போ. அதனால என்ன பண்றது தெரியுமா? சார் கூட 10% டிஸ்கவுண்ட், 10,000 கம்மியா சேர போட்டு கூப்பிட்டா சரி நீ முக்கிய ஒரு வாரம் உங்க அப்பா இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வரல, இங்க போயிட்டாங்க. 5 மணிக்கு திருநெல்வேலி போனோம். சரியா அப்படி சொல்லிடு. சின்ன பையன் மறந்துடுவான். சரியா சாப்பா
மதியம் சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்? அதுக்கு இவனோட பையன் கொண்டு வந்து கேட்டீங்களா? பழைய குடும்பமா நான் ஒரு ஜூஸ் கேள்விப்பட்டேன். பிரியாணி போடாம சிக்கன் பிரியாணி மணிக்கு அங்க போனா சார் அப்படி இப்படி பேச ஒரு அரை மணி நேரம் ஆகும். நம்ம செலக்ட் பண்ண ஒரு மணி நேரம். மணி இப்படி இப்படி பார்த்தா ஒரு 8 மணி இருக்கலாம். சரி சீக்கிரமே வெளியே சொல்றாப்பா. சரி ரொம்ப நைட் ரிட்டர்ன்ல வரும். சோழதான் முக்கியம் நமக்கு. சரி எங்க போலாம்? நல்லா அப்போ பண்ணிடும். அண்ணன் வந்து அந்த அவ்வளோ அண்ணனுக்கு ஸ்பெஷல் 10% டிஸ்கவுண்ட் உண்டா? சரி அதனால அங்க போறதே ரைட்டு அங்க நம்ம 10% முடிச்சா காசு கொடுத்தா 10% டிஸ்கவுண்ட் மட்டும் தான். காசு பார்த்துட்டு வரும். இப்படியே வளர்க்குறா. ஆமா கண்டிப்பா போயா போயா வேலையை பார்த்து போயா வாங்கி வராங்க. சரி 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 நீ ரொம்ப நல்லா அப்படியா? பாஸ்ட் தெரியலையே தெரியலையே. சரி சரி அப்பதான் நிறைய இருக்காங்க. ஓகே பாஸ்ட் தெரியல. சரி அதான் விடு அவரை பத்தி பேசி நமக்கு என்ன ஆகும்? இங்கிலீஷ் மறந்துச்சுதான் அவருக்கு வீடு தரல. கண்டிப்பா நூல் போட்டாலே ஓடி ஆமா சரி தெரியலையே எது போனாலும் இல்ல சாம்பிள் ஒரு சாம்பிள் ஓகேப்பா ஓகேயா? சரி நல்லண்ணே வணக்கம்மா நல்லம்மா ரொம்ப நல்லாமா இருக்கிறேன். சரி பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இந்த வாட்டி அடுத்த வாட்டி பொண்ணு காத்திரே இருக்கு சரியா? அப்போ வந்து கண்டிப்பா நீ உனக்கு வீட்டு ஆமா ஓகே சிறப்பாக பண்ணிடுறீங்களா? ரைட் ஓகே சரி போவோம் கிளம்பும்போது சரி ஏன் சாட போகும் டைம் ஆகும் சும்மா
சரி சரி பொன்னி சரி சரி இதான் அன்றைக்கே சொன்னேன், இந்த மாதிரி பசங்க கூடலாம் சேராத அப்படின்னா. அவனை பார்த்தா அவன் ஃப்ரெண்டு மாதிரியே தெரியல. அவன் எப்படி இருக்கா, அவன் பார்க்க எப்படி இருக்கா, அவங்க கூட சில சுற்றி போயிட்டான். கோயில் போகாம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோயில் போகாம அவங்க கூட சில சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் அவங்க பார்க்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது. சரி சரி எங்கேயாவது ஒழுங்கா போய் கரெக்டாக வா. சரி மச்சான் பைபிள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கெட்ட பசங்க சேர மாட்டோம் சார். வாலிபன் வந்து எப்படி தானே இருக்கான். நீ கோயிலுக்கு இருந்தால் அந்த காலம் எனக்கு சார் சார். ஆனால் ஒரு வாலிபன் வந்து இப்போ தான் இருக்கான். மனப்போன போக்கலையும் போகலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து நியாயத்தில் இருக்குது. நீ வந்து ஒரு தப்பு பண்ணாலும் சரி, ஒரு நல்லது பண்ணாலும் சரி, எப்படிலாம் நியாயத்தில் நீ தப்பிக்க முடியாது. அதனால இனியாவது நீ ஒழுங்காக சர்ச்சைக்கு வந்து விசுவாசமாக பழையபடி மாறு. ஓகே சார், சரி சார், கண்டிப்பாக மாறுவோம் சார். பிரியமானவர்களே, இந்த வீடியோலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதில் வந்து என்னென்னா, இந்த வாலிப காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம், பிடிச்ச காரியங்களை பார்க்கலாம், பிடிச்சவங்களோட பேசலாம், பல காரியத்துக்கு அடிமையாக கூட ஆகலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்துடாத. இரண்டாம் வருகையில் தேவனுக்கு முன்பாக பதில் சொல்லணுங்கிறதை தெரிஞ்சுக்கோ. அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்னென்னா, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.